ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நோக்கியா 2.1 ஃபோனோட ரிவ்யூ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இந்த ஃபோன் கூடயே ஒரு இயர்ஃபோன் பீஸும் உள்ளே இந்த ஃபோனோடையே இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த ஃபோனோட இந்த இயர்பீஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணுறது அது பிரச்சனை இல்லை. கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கலர் தோணும் பிளாக் கலர்லேயே இருக்குது. இயர்பீஸ் வந்து கரெக்டாக இயரில் ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி மைக் இதில் நல்லாவே இருக்குது. மைக்கை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. மைக்கோட ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பேசும்போது எந்த நாய்ஸும் கேட்கல. நம்ம எதிரில் பேசுகிறவங்களுக்கும் நல்லாவே கேட்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த ஃபோனில் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரோட ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஆம்ஸ் சார்ஜர் வந்து அதோட கேபிள் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. சார்ஜரும் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சார்ஜர் எல்லா ப்ரொடக்ஷனும் ஃப்ரீயாகவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வரும். இப்போ நம்ம இதை வந்து 0 to 100% சார்ஜருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் ஒரு 2 மணி நேரம் ஆகும். டைம் எடுத்துக்கும். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் ஆகும். அவ்வளோதாங்க காய்ஸ், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நான் ரிவ்யூ போடலை. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட பேக் சைடுக்கு வருவோம். இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சிம் ஸ்லாட் போட்டுக்கலாம். ஒரு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. ஒரு சிம் வந்து 4G சப்போர்ட் பண்ணும், ஒரு சிம் வந்து 3G சப்போர்ட் பண்ணும். நான் ஜியோவும் ஏர்டெல்லும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம கீழே அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்ரி கொண்ட பெரிய பேட்ரி இருக்குது. இதில் பேட்ரி கொடுத்துருக்க பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா நோக்கியா கம்பெனி வந்து பேட்டரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 4000 mAh பேட்ரி. இதை சார்ஜ் பண்ணுற இதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 mAh சார்ஜர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா நீங்கள் 3000 mAh சார்ஜ் கொடுக்கலாம். இது 2000 mAh பேட்டரிக்கே நல்லா சார்ஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வோல்டேஜ் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட பேக் சைடு பார்த்திங்கன்னா நோக்கியாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் ஃபினிஷிங் இருக்கனால ஃபோன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. சைடில் கொஞ்சம் காப்பர் கலரில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்லா இருக்குது. ஃபோன் வந்து 5.5 inch ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா 5.5 inch கொடுக்குறாங்க இந்த ரேட்டுக்கு. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. நோக்கியோட லோகோ வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலிங் சென்சார் இருக்குது. அது அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது வந்து மைக்ரோ ஸ்பீட் சார்ஜர், Type C கிடையாது. அடுத்து 8 மெகாபிக்சல் கேமரா வித் LED ஃப்ளாஷோட வருது. மேலே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக்கோடு கொடுக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், பவர் பட்டன் இதுலேயே உங்களுக்கு இருக்குது. அடுத்து நம்ம இந்த ஃபோனை பவர் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா Android 9 Go வெர்ஷன் ஓடிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு இப்போ பார்த்தீங்கன்னா Android 9 வந்துருச்சு. Android 9 பார்த்தீங்கன்னா 5 சொல்லுவாங்க. பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். Android 9 வெர்ஷன் வந்து இந்த ஃபோன் வந்து இப்போ ரன்னிங் ஆகிட்டு Android 9. ஓகே வந்து Android 9 அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த ஃபோனில். அடுத்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. அடுத்து நான் இந்த கேமராவோட குவாலிட்டி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கேமரா வந்து பின்னாடி 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகாபிக்சல். பேக் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பேக்கில் வந்து LED ஃப்ளாஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி நீட்டாக தான் இருக்குது. அதில் எந்த இதுவும் இல்லை. பட் ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சாம்பிள் ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், கிளாரிட்டிலாம் பரவாயில்ல, நீட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சல்னால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. இதில் ஃப்ரண்ட் கேமரா
இருக்கும். அதுக்கு நீங்கள் கேலரியில் போய் கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸ் இதில் இருக்குது. பெனோரமா மோடு, நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேமராலேயே இருக்குது. அடுத்து இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு டயல் பேட் போய் காட்ட போகிறேன். ஃபோன் இது ஓல்டி சப்போர்ட் தான். உங்களுக்கு டயல் பேட்லாம் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இந்த இதுவும் கால்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட ரேமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் ரேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அளவுக்கு ஒரு 1 GB தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2 GB 3 GB கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இப்போ வர எல்லா ஃபோன்லேயுமே ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 GB 3 GB தான் கொடுக்குறாங்க. பட் இந்த ஃபோனில் மட்டும் அந்த ரேமில் மட்டும் 1 GB தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 4 GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது கொஞ்சம் கம்மி தான். அதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் நோக்கியா வந்து. அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து நல்லா பெட்டராக லவுடாகவே கேட்குது. உங்களுக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து டபுள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு மூவி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு சாம்பிள் ஆடியோ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். வெயிட் பண்ணி ஆடியோ வந்து உங்களுக்கு லவுடாகவே கேட்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஒரு குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 4 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 5.5 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது, ஓடி சப்போர்ட் இருக்குது, 4G + 3G சிம், டுவெல் சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா லுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பெட்டராகவே லுக் இருக்குது. அது எல்லாமே கேமரா வந்து 8 MP கேமரா, 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP பேக் கேமரா வித் எல்இடி ஃப்ளாஷோட உங்களுக்கு வருது. அப்புறம் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கேமராவுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஃப்ளாஷ் கொடுத்துருக்கலாம். ரேம் வந்து ரொம்ப கம்மி. இதில் பார்த்திங்கன்னா ரேம் 1 GB தான் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் இந்த ரேட்டுக்கு ஒரு 2 GB ரேம் ஆச்சு அவைலபிள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து சில ஆப்ஸ் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். நம்ம தான் சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் எல்லா ஃபோன்லையும் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருப்பாங்க. பட் இந்த ஃபோனில் நம்ம யூடியூப் கோல்டாக இருக்க வழியே நம்ம யூடியூப்லையும் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இதில் Android 9 கொடுத்துருந்தாலும் ரேம் மட்டும்தான் இதில் ஒரு சின்ன குறைன்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனில் இதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபோனில் உங்களுக்கு என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்காது. ஏன்னா இந்த ஃபோனில் முக்கால்வாசி இப்போ கொடுத்துட்டு வர்றாங்க. பட் ஆனால் இதில் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டர் லைட்டும் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடையாது கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா இன்றைக்கி நம்ம யூடியூப்போட நான் ஆரம்பித்த சேனலோட 3rd anniversary. அதாவது நான் யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் 26 ஆகஸ்ட் 2016 நான் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன். பட் இப்போ தான் நல்ல ஆனிவர்சரி சொல்ல முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு இந்த தேங்க்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.